Hello friends, welcome to Radhi Tailoring. நம்ம இந்த வீடியோவில் டபுள் கட் நைட்டி எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட்டி வந்து நான் 3 மீட்டர் மெட்டீரியல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபுல் ஹைட் வந்து நைட்டியினுடைய ஃபுல் ஹைட் வந்து 50 இன்ச் இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுகள் வந்து சரியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி எப்பவும் போல் நம்ம நைட்டி கிளாத்தை ஓப்பன் பண்ணி சுடிதார் மெட்டீரியல் எப்படி மடித்து போடுவோமோ அதே போல் மடித்து போட்டுக்கோங்க. ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம சைடில் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. மேல் சைடு ஃபுல்லாக இது மாதிரி ஃபோல்டிங்கில் இருக்கும். கீழ் சைடில் இந்த மாதிரி ஓப்பன் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து மடித்து போட்டுக்கிறோம். சுடிதார் மெட்டீரியல் மாதிரியே ரா எஜ்ஜில் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். பிசுறுகள் இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. பிசுறுகள் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து மடித்து அடிக்கிறதுக்காக 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கேல் போட்டு லைன் போட்டுக்கோங்க. நம்ம போட்ட அந்த லைனில் இருந்து ஹைட் பாருங்கள் 40.5 இன்ச் வந்து நான் எடுக்கிறேன். ஏன்னா இது வந்து டபுள் கட்டில் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு கட்டிங்க்கு வந்து நம்ம 40 இன்ச் சரியான அளவும் 1/2 இன்ச் தையலுக்காகவும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழ் சைடில் மடித்து அடிக்கிறதுக்காக 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். சரியான அளவு 40, 1/2 இன்ச் மேலே தையலுக்காக சேர்த்து நம்ம டோட்டலாக வந்து 42 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், மேல் சைடில் அதே போலவே கீழே 1/2 இன்ச் தையலுக்காகவும் மேலே 1/2 இன்ச் தையலுக்காகவும் சரியான அளவு 10 இன்ச்சும் டோட்டலாக வந்து நான் 11 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு கட் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அளவுகளை கொஞ்சம் ப்ளஸ் பண்ணிக்கிட்டு கீழே அளவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நெக் ரவுண்டு பார்த்தா 2.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் அப்படின்னு பார்த்தா 3.25 இன்ச் வந்து சரியான அளவு, 3/4 இன்ச்சு தையலுக்காக சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். டோட்டல் ஷோல்டர் 7 இன்ச்சு இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் தள்ளியும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு இந்த மாதிரி நம்ம லைன் போட்டுக்கலாம். இதில் ஆர்ம் லென்த் வந்து நம்ம குறிச்சிக்கலாம். ஆர்ம் லென்த்து 7.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்குமே வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஆர்ம் அரவுண்டு நோட் பண்ணுறதுக்காக 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் இருந்தால் நீங்கள் வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரீ ஹேண்டாகவும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணணும். செஸ்ட் ரவுண்ட் பாருங்கள், சரியான அளவு 10 இன்ச்சும் தையலுக்காக 1.5 இன்ச்சு சேர்த்து 11.5 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். வேஸ்ட் ரவுண்டு வந்து நெக்ஸ்ட் வந்து மார்க் பண்ணணும். வேஸ்ட் ரவுண்டு வந்து 9 இன்ச்சும் தையலுக்காக 1.5 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா தையலுக்காக, அதிலேருந்து வேஸ்ட் ரவுண்டு வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஆம்கோல் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் லைட்டாக டெப்த்து கொடுத்துக்கோங்க, பேக் சைடில் தேவையில்லை. இப்போ டோட்டலாக அளவுகள் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து முன் கழுத்து உயரம் மார்க் பண்ணணும். முன் கழுத்து வந்து நான் 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் 5 to 6 இன்ச்சுக்குள்ளார தான் மார்க் பண்ணணும். 2.5 இன்ச் அகலத்தில் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் ஃபோல்டிங்லேருந்து 4.5 இன்ச் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதில் தான் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஹைட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 இன்ச் வந்து போதுமானது. 9 to 11 இன்ச்சுக்குள்ளே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 10 இன்ச் போதுமானது. நம்ம மார்க் பண்ண இடத்துல வந்து அப்படியே லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. என்ன டிசைன்ஸ் வேணுமோ நீங்கள் அதை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். லைட் லீஃப் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்கு இது மாதிரி யூனெக்கு ட்ரா பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து 2 ஃபோல்டிங்கையும் டோட்டலாகவே வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் டோட்டலாகவே வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து மேல் பார்ட்டை நம்ம கட் பண்ண போகிறோம். மேல் பார்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம டிசைன்ஸ் லேஸ் வந்து கொடுக்கறதுக்காக ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும் 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் பக்கத்தில் நம்ம லேஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணும் பொழுது நம்மளுக்கு 1/2 இன்ச் வந்து குறையும். அதுக்காக நம்ம அதை ஃபில் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணி அந்த மார்க் பண்ண இடத்த கட் பண்ணிக்கோங்க. பேக் சைடில் அது தேவையில்லை. ஃப்ரண்ட் சைடில் மட்டுமே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம்.
மற்ற சைட்லலாம் நம்ம மார்க் பண்ண அதே அளவை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த 1/2 இன்ச் மட்டும் போதுமானது. மற்ற சைடெலாம் வந்து நம்ம மார்க் பண்ண அதே அளவை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டெப்த்து கொடுத்துறாதீங்க, ஏன்னா பேக்கையும் சேர்த்து நம்ம வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரண்ட் லேயரில் மட்டும்தான் நம்ம வந்து ஆம்கோல் டெப்த்து கொடுக்கணும். 2 லேயர் மட்டும் எடுத்துக்கோங்க, 2 கிளாத் மட்டும். பேக்கில் ரெட்டு சரியாக இருக்கானு செக் பண்ணிக்கோங்க. லைட்டாக டெப்த் கொடுத்திங்கனாலே போதுமானது. சென்டரில் வந்து ஹேர்கட் கொடுத்துக்கோங்க, அதே போல் மேல் சைட்லேயும் கொடுத்துக்கோங்க. இப்போ டிசைன்ஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழ் சைடில் வந்து சுருக்கங்கள் வச்சு இந்த சைடில் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். பேக்கை தனியாக எடுத்துட்டு ஃப்ரண்ட்டை மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி நம்ம டிசைன் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்த இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக் வந்து கட் பண்ண தேவையில்லை, ஸ்டிச் பண்ணும்பொழுது நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் தான் லேஸ் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். மடிச்சு அடிக்கிறதுக்காக 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. சரியான அளவு ஸ்லீவுடைய லென்த்து வந்து 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்து டோட்டலாக வந்து 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ண இடத்துக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்ட அந்த லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்குமே வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆர்ம் ரவுண்டு குறிக்கணும். ஆர்ம் ரவுண்டு எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், தையலுக்காக 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம செக் பண்ணும் பொழுது 9.5 இன்ச் வந்து கிடைக்கிது. அந்த 9.5 இன்ச் எடுத்து இந்த ஃபோல்டிங்லேருந்து பாருங்கள், செகண்டாக லைன் போட்டோம் இல்லைங்களா, செகண்ட் லைனில் மார்க் பண்ணிக்கோங்க 9 இன்ச்சை. ஸ்லீவ் ரவுண்டு 6 இன்ச்சும் ப்ளஸ் 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். இதுலேயுமே வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ போட்ட மார்க்கிங்கை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஃபோல்டிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக தையலுடன் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 11 இன்ச் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அதில் பாதி 2ஆக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 5.5 கிடைக்கும். 5.5 இன்ச் கிடைக்கிது, அதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கிங் வழியாக நம்ம லைன் போடும் பொழுது ஸ்லீவ் வந்து ரொம்பவே நீட்டாக உங்களுக்கு அழகாக வரும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த மெத்தடு. ஆக இது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம இந்த மாதிரி ஸ்லீவுமே கட் பண்ணியாச்சு. ஹேர்கட் கொடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தையல் போட வேண்டிய இடங்களில் சென்டர்லேயும் இது மாதிரி ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 லேயர் மட்டும் எடுத்து லைட்டாக டெப்த்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டெப்த்து கொடுத்த சைடு வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடில் வரணும் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நைட்டி ஃபுல்லாகவே நம்ம மேல் பார்ட் கீழ் பார்ட் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுடைய மற்ற வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் அனைத்து வீடியோக்களுமே இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.